இந்த இரண்டு விடயங்கள் மட்டும் உலகத்தில் நடந்துவிட்டால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை 100% உறுதி. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவசரமாக வந்துவிடுவார்கள். அந்த இரண்டு காரணங்கள் என்ன, அந்த இரண்டு விடயங்கள் என்ன, அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பேச இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஓல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒவ்வொரு பதிவுல தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 2 பதிவுகளில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசியிருக்கிறேன். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் நிகழும் 20 அடையாளங்கள் என்ற தலைப்பிலேயும், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தால் இவர்தான் உண்மையான மஹ்தி என்று மக்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்ற 2 தலைப்பில் பேசியிருக்கிறேன். அதற்கு அதிகமான ஆதரவுகளை நீங்கள் தந்தீர்கள், ஜஸாக்குமுல்லாஹு கைர். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன், ஐ பட்டனிலும் கொடுக்கிறேன், இன்டிஸ்கிரீனும் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள், அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய பதிவில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்புல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு வருவதற்குரிய முக்கியமான 2 அடையாளங்கள் என்ன, இதை பற்றி தான் பேச இருக்கிறோம். இந்த 2 அடையாளங்கள் நடந்துருச்சு என்று சொன்னால், இந்த 2 விடயங்கள் நடந்துருச்சு என்று சொன்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை 100% உறுதி. மிக நெருக்கம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை. அது என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபஷிருக்கும் பில் மஹ்தி, மஹ்தியை கொண்டு உங்களிடத்திலே நான் நன்மாராயம் கூறுகிறேன், உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறேன் என்று சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யுப்அஸு, இமாம் மஹ்தி வெளியாக்கப்படுவார். எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா? அலஹ்திலாஃபி மினன் நாஸ், மக்கள் கருத்து வேற்றுமை பட்டு கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயும், வஸலாஸில், பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக உலகத்திலே ஏற்படும் சந்தர்ப்பத்தில் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுவார்கள் என்ற முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்ணியமானவர்களே, இந்த 2 அடையாளங்கள் தற்பொழுது நடக்குதா இல்லையா என்று பார்த்தால் 2 அடையாளங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. முதலாவது என்ன? கருத்து வேற்றுமை. இன்று குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் குடும்பம் பிரிஞ்சிருக்குது என்று சொன்னால் ஏதோ ஒரு கருத்து வேற்றுமையின் காரணமாக நானும் தம்பியும் பேசுறது கிடையாது, தாய் தந்தை கோபம், தந்தையும் மகனும் பேசுவது கிடையாது, உறவினர்களை பகைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஊருக்குள்ளால் ஒற்றுமை கிடையாது, ஊர் மக்களுக்குள்ளால் கருத்து வேற்றுமை, நல்லிணக்கம் என்பது கிடையாது. இப்படி ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் ஆராயும் பொழுது எல்லா இடத்திலேயும் பிரச்சனை, கருத்து வேற்றுமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளால பிரச்சனை, உறவினர்களுக்குள்ளால கருத்து வேற்றுமை, ஊருக்குள்ளால கருத்து வேற்றுமை, நாட்டுக்குள்ளால கருத்து வேற்றுமை, பிரிவினர்களுக்குள்ளால கருத்து வேற்றுமை, மதங்களுக்குள்ளால கருத்து வேற்றுமை, அதையும் தாண்டி உலக நாடுகளுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை நிலவிக் கொண்டு தான் இருக்குது, அதிகரித்து கொண்டு தான் செல்லுது. முதலாவது அடையாளம் நாம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம், அது நடந்துருச்சு. இரண்டாவது அடையாளம் என்ன? அதிகமான பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, பூமி அதிர்ச்சிகள் ஒரு காலம் இருந்துச்சு, 6 மாசத்துக்கு ஒருக்கா 2 தடவை, இல்லாட்டி வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை இந்த ஏரியாவில் சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு 4-5 செய்திகளை கேள்விப்படுறோம். அந்த ஏரியாவில் பூமி அதிர்ச்சியா, அந்த நாட்டில் பூமி அதிர்ச்சியா, இதால் பலர் மரணித்திருக்கிறார்கள், பல பில்டிங்ஸ் அப்படியே உடைந்து சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பூமி அதிர்ச்சியுடைய
அதிர்ச்சியுடைய செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பூமி அதிர்ச்சியுடைய ரிப்போர்ட்டுகளை நாங்கள் பார்த்தால் கடைசி 10 வருடம், இப்போ 2024 இருக்கிறோம், இதுல இருந்து ஒரு 10 வருடம் பூமி அதிர்ச்சி எவ்வளவு இந்த உலகத்தில் நடந்திருக்குது என்று பார்த்தால், த நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன், தேசிய பூகம்ப தகவல் மையம், தேசிய பூகம்ப தகவல் மையம் என்ன சொல்றாங்கண்டா, ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் 20,000 நிலநடுக்கங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் 20,000 பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 55 பூமி எதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுவதாக த நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது. கடைசி 10 வருஷத்துடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால் 2014, இது 2024, 10 வருஷத்துக்கு முன்னால உலகத்தில் நடந்த பூமி எதிர்ச்சிகளை பார்க்கும் பொழுது 2014 வருஷம் முழு உலகத்திலேயும் 17,552 பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. 2015 15,336 பூமி எதிர்ச்சிகள், 2016 15,397 பூமி எதிர்ச்சிகள், 2017 12,102 பூமி எதிர்ச்சிகள், 2018 14,589 பூமி எதிர்ச்சிகள், 2019 13,530 பூமி எதிர்ச்சிகள், 2020 13,572 பூமி எதிர்ச்சிகள், 2021 16,849 பூமி எதிர்ச்சிகள், 2022 15,438 பூமி எதிர்ச்சிகள், 2023 15,600 பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதாக இந்த எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 2024 இந்த வருடம் இன்னும் முடியல. நாம் 7வது மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் இந்த வருடம் முடிவடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் இருக்குது. அப்ப இந்த 6.5 மாதங்கள்ல இந்த உலகத்தில் எத்தனை பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது என்று பார்த்தால் இதுவரைக்கும் 6,080 பூமி எதிர்ச்சிகள். சாதாரண பூமி எதிர்ச்சிகள் கிடையாது. நான் சொன்ன லிஸ்ட் அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்திய பூமி எதிர்ச்சிகள். இந்த அடிப்படையில் இதுவரைக்கும் இந்த 5.5 மாதத்துக்குள்ளால 1,080 பூமி எதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்பட்டிருப்பதாக அந்த இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் சென்டர் சொல்லுது. அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களுடைய ரிப்போர்ட் தான். அது அல்லாமல் பொதுவாக இந்த 2024 முழு உலகத்திலும் நடந்த பூமி அதிர்ச்சிகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 1,15,600க்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் நடந்திருப்பதாக இந்த எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ், 6 மாதத்தில் 1,00,000க்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் முழு உலகத்திலும் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொன்னால், ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது அதிகமான பூமி எதிர்ச்சிகள் ஏற்படும் பொழுதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு உண்மையாகுது, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. ஆகவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை ரொம்ப நெருக்கம். இந்த சொல்லப்பட்ட 2 அடையாளங்கள் 100% நடந்துவிட்டது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரா உலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களையும் தாண்டி அனைத்து மதத்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த வாழ்க்கையை வாழ வைப்பானாக. இது போன்ற பல தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் இமாம் மஹ்தியை பற்றி பேச இருக்கிறோம். ஒவ்வொரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.